ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்ற அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவில் வருடாந்திர பவித்ரோற்சவம் பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டுடன் நிறைவு. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை கீழ்கட்டளை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருப்பவித்ரோற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவமூர்த்திகள். மானாமதுரை அருள்மிகு சோமநாத சுவாமி கோவில் ஆடி திருவிழா அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மனுக்கு நடைபெற்ற தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இன்று காலை உற்சவமூர்த்திகளுக்கு அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் பிரதான கலசத்துடன் 108 கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். இதில் ஸ்ரீ சீதாராம லட்சுமணருடன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் ஆலய அதிகாரிகள் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவமூர்த்திகளுக்கு கலசங்களில் இருந்த பலவித நறுமண திரவியங்களாலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மாலைகள் சாற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து சகசரதாரை வழியாக உற்சவமூர்த்திகளுக்கு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர பவித்ரோற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி அருள்மிகு சோமநாயகி சமேத உற்சவர் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்திக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் பவித்திர மாலைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் வெற்றி வடிவேலுடன் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானும் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தோடும் கணநாதன் அபயம் காட்டியபடியும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சர்வாபரண பூஷிதையாகவும் அருள்பாலித்தனர். மேலும் பஞ்சமூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். கோயில் முன்பு பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. சிவபாதம் தாங்கிகள் பஞ்சமூர்த்திகளை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியே வலம் வர சிறுமியர்கள் மற்றும் பெண்கள் கோலாட்டங்களாட பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்களோடு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். மதுரை மாவட்டம் அழகர் மலையில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெரும் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேருக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளியதும் 4 குதிரைகள் பூட்டப்பட்டு மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேர் நிலையிலிருந்து புறப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தநாம கோஷங்கள் நடுவே தெய்வங்கள் எழுந்தருளிய பெரிய தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. எண்ணற்ற பக்தர்கள் தேரின் வடங்களை பிடித்திழுக்க மலையடிவாரத்தை சுற்றி உற்சவமூர்த்திகள் எழுந்தருளிய தேர் ஆடி அசைந்தபடி உலா வந்தது. இசை வாத்தியங்களின் முழக்கத்தோடு பக்தர்களின் கோவிந்தநாம கோஷங்களும் விண்ணை பிளக்க தேரோட்டம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே கொள்ளிடமாற்றின் வடகரையில் அமைந்துள்ள உத்தமர் கோவிலில் அருணகிரிநாத சுவாமி குரு பூஜை விழாவையொட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மயில் வாகன புறப்பாடும் நடைபெற்றது. மும்மூர்த்திகள் குடிகொண்டு அருள்பாலிக்கும் இந்த ஆலயத்தில் முருகன் சன்னதி முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் கந்தனை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி வேலும் கொடியும் தாங்கியபடி அருள்பாலித்த அழகனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் முருகப்பெருமானுக்கு சந்தனம் குழைத்து வைத்து அரளி மலர்ச்சரம் சூட்டி தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வாத்தியக்காரர்கள் நாதஸ்வரம் மற்றும் மேளதாளங்கள் கொண்டு மங்கள இசை வாசிக்க உற்சவரை மயில் வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்தனர். ஈசன் மைந்தனுக்கு வெண்பட்டு கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அழகாக அலங்கரித்திருந்தனர். மயில் வாகனத்தின் மேல் அழகாக காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு தூபத்தோடு கோபுர தீபம் கும்ப தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்தியை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்களோடு முருகப்பெருமானுக்கு மயில் வாகன திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. சென்னை கீழ்கட்டளை பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் முகப்பில் எம்பெருமானின் தசவதாரங்கள் சுதை சிற்ப வடிவங்களாக காட்சி தர பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளும் திருப்பாதங்கள் அருகே உபயநாச்சியார்களும் அமர்ந்து அருள்பாலிக்கின்றனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்களவாத்திய முழக்கத்தோடு மந்திரங்கள் ஓதியபடி வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் நெய்யுடன் பல்வேறு மூலிகைப் பொருட்களை இட்டு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தந்தருள தீபாரத்தி காட்டப்பட்டது. தனி மேடையில் தேசிகரையும் விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். மந்திர உச்சாடனங்களுடன் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்க்க வேத பாராயணம் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. இதையடுத்து பூர்ணாகுதி பொருட்கள் கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டதும் வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் சேர்ப்பிக்கப்பட்டன. பிறகு குண்டங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்ததும் தேசிகருக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு தங்கரத பவனி நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து முப்பெரும் தேவியர்களை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். பிறகு கோயிலை அடைந்ததும் உற்சவ தெய்வங்களை தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரதத்தை உபயதாரர்களும் பக்தர்களும் பிடித்திழுக்க புறப்பாடு துவங்கியது. சர்வலங்காரத்துடன் முப்பெரும் தேவியர்கள் தங்க ரதத்தில் பவனி வர 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு தீபம் காண்பித்ததும் மீண்டும் கேடயத்தில் நிறுத்தி ஆலயத்தின் உள்ளே சுமந்து சென்றனர். அங்கு மண்டப மேடையில் முப்பெரும் தேவியர்களை எழுந்தருளச் செய்து கண்ணாடி வளையல்கள் அணிவித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சோமநாத சுவாமி கோவில் ஆடி திருவிழாவையொட்டி உற்சவர் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மனுக்கு தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டது. இதையொட்டி திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு ஆபரணங்களுடன் மலர் கிரீடமும் மல்லிகை மலர்ச்சரங்களோடு நறுமண மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதத்தை பக்தர்கள் பிடித்து இழுக்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே தேர் வலம் வந்தது. ஊரை சுற்றி வலம் வந்ததும் மீண்டும் கோவில் எதிரே அமைந்துள்ள நிலையை அம்பாள் எழுந்தருளிய தேர் அடைந்தது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் பட்டினத்தார் குரு பூஜை விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக சைவ திருமுறைகளை அலங்கரித்து சிறிய சப்பரத்தில் வைத்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பஜனை கோஷ்டியினர் முன்னே செல்ல திருமுறைகளை சுமந்து கொண்டு ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். இதையடுத்து கோயிலின் வெளியே வந்ததும் ஏராளமான பள்ளி மாணவர்கள் திருமுறைகளை பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல ஊர்வலம் துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக சென்று கடற்கரை அருகே அமைந்துள்ள பட்டினத்தார் கோவிலை அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி அருகே சமதர்மபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் பௌர்ணமியையொட்டி அம்மனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு தீஜ்வாலை கிரீடம் தாங்கியபடி அமர்ந்தருளும் மூலவருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவர் அம்மனுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் அலங்காரம் செய்தனர். ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கவசங்களும் கிரீடமும் அணிவித்து மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர்.
சிறுமியர்கள் பக்தி பாடல்கள் பாட ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க அம்பிகைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டதும் அனைவருக்கும் குங்குமத்துடன் மலர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் விதை தெளி உற்சவம் நடத்தப்பட்டது. ஒரு சமயம் இவ்வூரில் மழை இல்லாததால் பயிர்கள் விளைச்சல் இன்றி பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் ஊர் மக்கள் திரண்டு இந்த ஆலய இறைவனிடம் முறையிட்ட போது மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு ஈசனே ஏற்கலப்பை ஏந்தி இந்த ஊரில் விதை தெளித்து விவசாயம் செய்ததாக ஐதீகம். அதனை நினைவுகூரும் வகையில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வையொட்டி சுவாமி அம்பாள் உற்சவமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்பு கலசத்துடன் நெல்மணிகளை படிகளில் வைத்து சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபம் காட்டப்பட்டது. கோயில் அருகே அமைந்துள்ள திருநாவுக்கரசர் திருநந்தவனம் பகுதியில் பக்தர்கள் எம்பெருமானின் சார்பில் நெல்மணிகளை பூமியில் தூவி வழிபட்டனர். ஏற்கலப்பையும் மண்வெட்டியுடன் சுவாமி திருக்காட்சி தந்தருள சிறப்பு அலங்காரத்தோடு சிவகாமி அம்பாளும் அழகாக அருள்பாலித்தார். பிறகு தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை வீதி உலா அழைத்துச் சென்றனர். பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், சிவகங்கை மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் பால்குட ஊர்வலங்கள், அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்ற காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த தென்னாடு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு கங்கை அம்மன் கோவிலின் 23ஆம் ஆண்டு ஆடித் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அருள்மிகு விநாயகர் கோவிலில் இருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள், உடுக்கைகள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால் குடங்களை சுமந்தவாறு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். பிறகு கோவிலை அடைந்ததும் மூலவர் அருள்மிகு கங்கை அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு காளியம்மனுக்கு பாலாலய சன்னதியில் சிறப்பு அலங்காரம் செய்து வெள்ளிப்பிரபை நிறுத்தி கண்ணாடி வளையல் மாலைகள் சாற்றி அலங்கரித்திருந்தனர். உற்சவருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி ஹாரங்களோடு பதக்கங்களும் மலர் மாலைகளும் அணிவித்திருந்தனர். இதேபோல் ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமான், தேவியர்கள் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும் சிறப்பு அலங்காரங்களோடு காட்சி தர அம்பிகைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். மேலும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். கோயில் வளாகத்தில் குதிரை வாகனத்தின் மேல் ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அருள்மிகு காளியம்மன் அமர்ந்து திருக்காட்சி தந்தருளினார். அழகாக அருள்பாலித்த தேவிக்கு நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அருள்மிகு காளியம்மனையும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணியையும் மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி ஹாரங்களுடன் காதணிகளும் தீஜ்வாலை நாக கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்து தீபாரதி காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கும் ஊதா நிறப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களோடு அழகாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். ஊஞ்சலாடியவாறு காட்சி தந்த தேவிக்கு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி அம்மனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் கோயிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், பால், இளநீர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மூக்குத்தி அணிவித்து தங்கக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். அஷ்டபுஜ நாயகியாக ஆயுதங்கள் ஏந்தியபடி காட்சி தந்த தேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ செல்லியாண்டி அம்மனுக்கு தீபம் சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருப்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு ஹாரங்களும் காதணிகளோடு தங்க கிரீடமும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி தந்த தேவிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். மேலும் கருவறையின் வெளியே வீற்றிருக்கும் விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோருக்கு தீபங்கள் காண்பித்ததும் மூலவருக்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ காமாட்சி அம்பாளை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஸ்ரீசக்கர நாயகியான ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கருணை பொங்கும் விழிகளோடு அருள்பாலிக்க திருநாமங்கள் கூறி அம்மனுக்கும் ஸ்ரீசக்கரத்திற்கும் அர்ச்சனை செய்தனர். சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் கோவிலுக்கு ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கருவறையின் மேடை மீது மூலவரம்மன் வீற்றிருக்க சப்தகன்னியர் திருப்பாதங்கள் அருகே அமர்ந்து அருள் புரிய அம்பிகைக்கு மஞ்சள் திருமுகக் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அன்னபூரணியாக அம்பிகை அழகாக அருள் புரிய அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து கோயில் வளாகத்தில் மாவிளக்கு, அகல், எலுமிச்சை தீபங்கள் ஏற்றி வைத்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். திருவண்ணாமலை அருகே கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு வடபத்திர காளியம்மனுக்கு ஆடி திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதையொட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு பம்பைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே சென்று வந்து கோவிலை அடைந்ததும் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவருக்கும் அருகே வீற்றிருந்த உற்சவருக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அம்மன் திருமுகம் பதித்த கரகங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக ஏராளமான பக்தர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க அம்மன் திருமுகம் பதித்த கரகங்களை சுமந்து வந்தவர்கள் அவர்களை தாண்டி கடந்து சென்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பாலமுருகனுக்கு ஆடி மாத செவ்வாயை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் மயில் வாகனத்துடன் எழுந்தருளியிருக்கும் பாலமுருகனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் தூபம் காண்பித்தனர். பின்னர் திருநாமங்கள் கூறி உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ பாலமுருகனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் முருகப்பெருமானை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு சக்தி பகவதியம்மன் கோயிலில் 56ஆம் ஆண்டு பாரி விழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. முன்னதாக கருவறையில் உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தியிருந்தனர். சிம்ம வாகனத்தின் மேல் மூலவர் வீற்றிருக்க தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த ஆரங்களுடன் காதணிகளும் தங்க கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலில் பரிவார தெய்வங்கள் அருள்பாலிக்க ஏராளமான பக்தர்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழாவையொட்டி உற்சவருக்கு யானை வாகன பவனி நடைபெற்றது. அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் ருத்ராட்ச மாலையும் பலவித ஆபரணங்களோடு கிரீடமும் அணிவித்து யானை வாகனத்தின் மேல் கொலுவிருக்க செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க நாயன்மாருக்கு கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சிவனடியார்கள் பாடல்கள் பாட நாயன்மாருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்து யானை வாகனத்தின் மேல் பவனி வந்த ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு பரவசமடைந்தனர். நாமக்கல் வாழவந்தி கிராமத்தில் உள்ள அருள்மிகு புன்னை வனாகர் கோவிலில் உலக நலன் வேண்டி சாந்தி ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். மூலவர் அருள்மிகு புன்னைவனநாதீஸ்வரர் முன்பு பஞ்சமூர்த்திகள் உற்சவ சிலைகளையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வேத மந்திர உச்சாடனங்களோடு பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர்.
குண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பஞ்சமூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் நாகப்படிகையோடு காட்சி தந்த மூலவருக்கும் தீபம் சமர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமி மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் உள்ள சகஸ்ர தீப மண்டபத்தில் ஊஞ்சல் மீது சுவாமி தாயார் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி அடுக்கு பதக்கங்களோடு ஆபரணங்களும் கிரீடங்களுடன் மலர்ச்சரங்களும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு தீபங்கள் காட்டப்பட்டன. நிறைவாக அனைவருக்கும் துளசியுடன் தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கன்னிவாக்கம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு துலுக்காத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பிரதான கலசங்களை மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்து பலவடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலை சுற்றி வலம் வந்ததும் யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்ற அஷ்டோத்திர சதகலசாபிஷேகம். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவில் வருடாந்திர பவித்ரோற்சவம் பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டுடன் நிறைவு. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை கீழ்கட்டளை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருப்பவித்ரோற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவமூர்த்திகள். மானாமதுரை அருள்மிகு சோமநாத சுவாமி கோவில் ஆடி திருவிழா அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மனுக்கு நடைபெற்ற தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथा सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.